இது ஒரு புது ஷோலாம் சொல்ல தேவையில்ல, அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் வேணாம். ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். என்னென்னா, புக்கே எழுதியிருந்தேன். நான் 2 புக் எழுதியிருந்தேன். அது ஒன்று வந்து சூரியனை நோக்கி, இன்னொன்று வந்து ஒரு துளி அது மலை துளின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு தமிழ்லாம் படிக்க வரல, இன்னும் தங்கிலீஷ் எடிஷன் வேணால் நீங்கள் போடு அப்படின்னா சிரிப்பெலாம் வந்துச்சு. எப்பறம் அது தங்கிலீஷ் எடிஷனில் எப்பறம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தங்கிலீஷ்லாம் வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணுவோம், போட்காஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அது விருப்பம் இல்லை. சரி போட்காஸ்ட்டை போய்ட்டு என்ன சொல்லின்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஸ்டோரி டெல்லிங் பண்ணிடலாம். அதை நான் தான் எழுதுனேன். அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய முன்னரே நான் சொன்னேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது எந்த ஃபீலை நான் எழுதுனேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்றதால நான் என்ன நினச்சேன், சரி நம்ம வந்து புக்கை வந்து ஸ்டோரி டெல்லிங் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான். ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ எந்த புக்குன்னா, ஃபஸ்ட்டு சூரியனை நோக்கி நான் டச் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய புக்கு, கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போகும், டைம் அதிகமாகும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு துளி மலை துளி அது எடுத்துலாம். ஏன் சரியில்லைன்னா, அது வந்து ஒரு காமெடியான ஒரு ஸ்டோரி. அந்த டைட்டில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ நேச்சுரலை பார்த்து வர்ணிச்சு வச்சுருக்கிறான் அப்படிலாம் போகணும். ஆனால் அது கிடையாது. அது வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி தான். அதனால் உண்மையுமே எனக்கு ஒரு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதான் அந்த விஷயமே. அது என்ன எனக்கு நடந்துச்சு. அது ஒரு 10 நிமிஷம் தான். அது ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கான ஒரு அந்த க்ரியேட்டிவ் மைண்டுன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த கலையாக யோசிக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, அந்த மாதிரி அதை என்ன பண்ணேன்னா வந்து ஒரு ஸ்டோரியாக மாற்றிட்டேன். ஸோ அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு, அந்த ஸ்டோரி நல்லா சரியான ஒரு மழை சீசன். அது பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, பயங்கரமாக மழை பெஞ்சு. அப்போ நம்ம வந்து தூங்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியே எதனா ஒரு சத்தம் கேட்குது. இப்போ அவுட்டரில் எதனா ஒரு சத்தம் கேட்குதுன்னா, அது எப்படின்னா அந்த கனவாக நம்மளுக்கு வந்து கலந்து ஓடும். நம்ம கண்டுட்டு இருக்க கனவுல அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா அது கூட மிங்கிள் ஆகி ஓடும். அந்த மாதிரி இவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கனவு போயிட்டுருக்கோம், வந்து படுத்துன்னு இருக்கான். இவனுக்கு பேரெல்லாம் எதுவும் கிடையாது. இவன் வந்து ஒரு கேரக்டர் வந்து அவன் பையன், ஒரு வயசு பையன். இவன் படுத்துன்னு இருக்கிறான், வெளியே மழை பெய்யும். அது வந்து அவனுக்கு வந்து ஒரு பாட்டாக கேட்கும். செம்மையாக அப்படியே ரசிச்சுட்டே இருப்பான். அப்படியே தூங்கிட்டே அப்படியே அவன் கேட்டுனே இருப்பான். ரொம்ப கனமழையாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவான், எழுந்திரிப்பான். கொஞ்ச நேரம் வந்து எழுந்திரிச்சு அப்படியே பெட்டில் உட்காருவான். எப்படின்னா அவன் எழுந்திரிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருவான். அவன் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண மாட்டான், எதுவும் சிந்திக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படியே உட்காந்துருப்பான். ஒரு 2 நிமிஷம் கம்முன்னு உட்காந்துன்னு இருப்பான். உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு சுடு தண்ணி, மழை பெய்யுது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சுடு தண்ணி போட்டுருவோம். சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அந்த சுடு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு குளிவான். ஆனால் அது அவனுக்கு ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணும். அது என்னன்னா, அது குழியிலே கிடையாது. அவன் எப்படின்னா, அவன் வந்து ஊர் நாட்டிலேருந்து ஒரு சிட்டியில் இருப்பான். இது வந்து ஒரு சிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம். அவன் ஊர் நாட்டு பையன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி கிணத்துல குளிச்சுட்டு குதிச்சு, கொட்டாயிலேருந்து தான் குதிச்சு அந்தமாரி குளிச்சுட்டு வந்த ஒருத்தவனுக்கு இந்த சும்மா பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறதுனா சும்மா அது எப்படின்னா, அவன் எப்படி சொல்லுவான், அந்த விஷயத்த அவன் எப்படி வர்ணிப்பான்னா, இது நான் வெறும் தண்ணி எடுத்து பூசிக்கிறேன் என் உடம்புல, நான் குளிக்கல, வெறும் பூசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஸோ அந்தமாரி அவன் வர்ணிச்சுட்டு என்ன பண்ணுவான், இது ஒரு குழியிலே கிடையாது, நான் என் தண்ணி எடுத்து பூசின்னு வந்தேன் அப்படின்வான். அந்த குளிச்சு முடிச்சுட்டு அவன் வெளியே வருவான். வெளியே வந்துட்டு அப்படியே உடம்புல அந்த தண்ணி சொட்ட அப்படி டவல் மட்டும் எடுத்து கட்டிப்பான். ஃபஸ்ட்டு எடுத்து தோட்டிக்க மாட்டான். உடம்புல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே டக்குன்னு டவல் எடுத்து கட்டிக்கின்னு அப்படியே ஓடிடுவான். உடனே ஓடி போய் ஓடி போயிட்டு பூஜ் ரூமுக்கு போவான். பூஜ் ரூமுக்கு போயிட்டு ஒரு நல்ல வாசனையாக இருக்குது, நிறைய ஊதுவத்தி இருக்கும். அதில் ஒரு நல்ல வாசனையான ஊதுவத்தி எடுத்துகிட்டு பட்டுன்னு அப்படியே கொளுத்தி அந்த புகையெல்லாம் அந்த கொஞ்ச நேரம் எரிய விட்டு அதை அப்படி அணைச்சி புக்குன்னு புகைலாம் கிளம்பும். எடுத்துன்னு அப்படி கிச்சனை போடுவான். அப்படியே நம்ம அது பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு தான் அவன் கிச்சன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு வாரம் அந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டான். அங்கே வந்து ஒரே ஸ்மெல் அடிக்கும் அவனுக்கு. எப்படின்னா இது எதுக்காகனா அந்த 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 வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா, பேச்சுலர் அவன் வந்து தனியாக இருக்கிறான். அதை நம்ம அப்படி தான் காமிச்சாகணும். பேச்சுலர்னால் அவ்வளோவா ஒரு சிலர் சுத்தபத்தமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 90% பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக அவன் கிச்சன் வந்து க்ளீனாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். அப்புறம் அங்கே போயிட்டு ஊதுவத்தியை கொளுத்திட்டு அந்த இடத்துல ஒரு வச்சதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு கடவுளை பார்த்த மாதிரி அவன் நிம்மதி பண்ணுவான். மூஞ்சிரவங்க கூட அவனுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது. அந்த துர்நாற்றம் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் அவனுக்கு ஒரு பயங்கரமான நிம்மதியாக இருக்கும். அப்புறம் அப்படியே அங்கேருந்து அந்த ஊதுவத்தியில் கொளுத்தி முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான், அப்படியே பக்கத்தில் அப்படியே பார்ப்பான். அந்த கிச்சனில் என்ன பண்ணுவான், பக்கத்தில் அப்படி பார்த்துடும். பாத்திரம் நைட்டு சாப்பிட்டு போகிற பாத்திரம் அப்படி இருக்கும். சமையல் செய்யணுமே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அவன் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்றதால அப்படி என்ன பண்ணுவான், ஜாமாவும் கழுவிடுவான்.
கழுவி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து திருப்பி வைக்கும் போது தான் ஒரு விஷயம் பார்ப்பான். நைட்டே காய்கறி எல்லாம் தீர்ந்துச்சு. அவனுக்கு அப்புறம் தான் தோணும், கடவுளே காய்கறி இல்லை, இப்போ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பட்டுன்னு துணிகிரிலாம் மாட்டின்னு அந்த ஜாமானை எடுத்து வச்சுட்டு துணிகிரிலாம் மாட்டிக்கின்னு மார்க்கெட்டுக்கு கிளம்புவான். ஒரு கட்டை பையன் அப்புறம் கொஞ்சம் காசு எடுத்துப்பான். கட்டை பைய காசு எடுத்துன்னு மார்க்கெட்டுக்கு கிளம்புவான். அவன் வீட்டில் இருந்து ஒரு நடந்து போகிற தூரம் தான், ஒரு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நடந்து போகிற தூரம் தான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஆரம்பிக்கும் அவன் வீட்டில் இருந்து. இவன் வந்து இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஏன்னா அவன் வந்து ஒரு சிட்டி சைடில் வாங்கினுக்கிறான். இது ஒரு பில்டிங்கு, ஒரு 5 மாடி ஒரு பில்டிங். அது இவன் வந்து ஒரு 3வது மாடியில் இருப்பான். 3வது மாடியில் இருந்துட்டு அப்படி என்ன பண்ணுவான், துணிகள்லாம் மாட்டினு கட்டை பையனை எடுத்துன்னு காசு எடுத்துன்னு அப்படியே கிளம்புவான். கிளம்பி வீட்டில் விட்டு வெளியே இறங்குவான். வீட்டை விட்டு வந்தும் அவனுடைய படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 3 மாடின்றதால 2-3 சுற்று இருக்கும். ஸோ அவனுடைய அந்த ஃப்ளோரை தாண்டி கீழே 2வது ஃப்ளோருக்கு வரும். அப்படி 2வது ஃப்ளோருக்கு வந்தது என்னன்னா, ஒரு தலைமுடன் அவன் வந்து ஒருத்தன் வந்து புதுசாக வீடு குடியேறி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜாமான் ஷிஃப்ட் பண்ணின்னு இருப்பாங்க. இவன் வந்து வயசு பையனாக இருப்பானா, அவங்களும் வந்து ஆள் வந்து வயசு பையன்லாம் வச்சு மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாமான்லாம். இவனை பார்த்து தான் அங்கேருந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, என்னப்பா நீ மேலேருந்து வர, ஜாமான் எடுத்து வைப்போ கீழே அப்படின்றான். உடனே சிரிச்சுட்டு சொல்லுவான், இல்லைம்மா நான் வந்து 3வது மாடியில் குடியிருக்கிற ஆள், நான் ஜாமான்லாம் எடுத்து வைக்கல, ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வேணால் உங்களுக்கு வந்து இந்த ஜாமான் எடுத்து வைக்கிறபோது நான் உதவி பண்ணுறேன். அது எப்படின்னா அவனுடைய அந்த மனசு, அது வந்து ஒரு நல்ல மனசு. யாருன்னா சும்மா போயிட்டு நான் உதவி பண்ணுறேன்னா இப்போலாம் ரொம்ப கஷ்டம், அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே வாக்கு கொடுத்துட்டு போயிட்டு வேலையை செய்யுதுன்ற மாதிரி அவனுடைய அந்த குணத்தை காட்டுறதுக்காக தான். அவன் வந்து ஒரு நல்ல குணம் படைச்சவன் அப்படின்றதால அவனுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஒரு விஷயமே வச்சது முக்கியமாக. அவன் வந்து சொல்லுவான், நான் வந்து உதவி பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரணும். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை வந்து அப்போ தான் கொஞ்சமாக விட்டு இருப்பான், அதனால தான் வெளியவே கிளம்பியிருப்பான். மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் விட்டதால அவன் ஓடி போய் வாங்கி வந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவன் கிளம்புவான். அப்படியே கிளம்புவான். அப்படி போகிற வெளில அப்படி பில்டிங்கை விட்டு வெளியே வருவோம். அவன் வந்து அப்படி ஒரு கேட்டடு கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, சொசைட்டி பில்டிங்ஸாக இருக்கும். அதை விட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்பவுண்ட் விட்டு வெளியே வருவாங்க. அந்தமாரி அவன் வெளியே வரும்போது அந்த பில்டிங்க்கு விட்டு வெளியே விடுவான். வெளியே வந்துட்டு ஒரே கச்சாமுச்சா ஒரு சத்தம் கேட்கும். அது வந்து அவனுக்கு அது வந்து கடுப்பாலாம் இருக்காது, என்ன அந்த சத்தம் அப்படின்ட்டு அவன் பார்ப்பான். அப்படி பார்த்தா அது என்னன்னா குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும். அந்த மழை நின்னதுக்கப்புறம் மழை வந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, குழந்தைங்கலாம் அப்படியே வீட்டில் ரெடியாக நின்றுட்டு இருக்கும். அப்படி அந்த ரேஸ் குதிரையில் எப்படா அந்த கேட்டை திறப்பாங்க ஓடலாம் அப்படின்ற மாரி உட்காந்துட்டு இருக்குங்க. கரெக்டாக அதேமாரி மழையும் விட்டுடும். மழையை விட்டுட்டு என்ன ஆகிடும், அப்படியே பசங்களாம் திருட்டு இறங்கி ஓடியா இருக்கும். அப்படியே ஓடி வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். அந்த பூச்சில் திரும்பி பார்ப்பான். அப்போ அவன் ஒரு ஃபீலிங் வரும், என்னன்னா அவன் வந்து வயசு பையனாகிட்ட ஒரு டீனேஜ் வயசு பையனாகிட்டான். அவனால் அந்த மாதிரி விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரே மனசு கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் அவன் வந்து பெருந்தன்மையாக என்ன நினைப்பானா, இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்க்கறதுக்காச்சும் எனக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு, அதே ஒரு பெரிய விஷயம், அதை பார்க்கறதுக்காச்சும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சந்தோஷப்படுவான் ரொம்ப. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டே அப்படி என்ன பண்ணுவான், அப்படி கிளம்பும். என்னன்னா இது எதுக்காக முக்கியமாக நம்ம அது குறிப்பிட்டோம்னா, எதுக்கு இது வந்து சம்மந்தமே இல்லை, அவன் மட்டும் நேராக வெளியே போயிருக்கலாம். எதுக்குன்னா அவன் வந்து ஒரு ரசனை உள்ள ஒரு ஆள், அதனால தான் அது வந்து நம்ம குறிப்பிடுறோம். அவன் வந்து பார்க்குற விஷயத்தெல்லாம் ரசிக்கிறான் அவன். ஸோ அப்படியே இதெல்லாம் வந்து ரசிச்சுட்டு அப்படியே போகிறான். அப்படியே போகிறவரில் அந்த நடக்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸுக்கும் இங்கேருந்து நடந்து போகிறோம், அந்த கம்யூனிட்டி அந்த கேட் கம்யூனிட்டிலேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே என்ன பண்ணிவிடுவோம், மனசுலேயே ஒரு பட்டியலை போட்டுருவோம், ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவோம், என்னென்ன காய்கறிலாம் நம்ம வாங்கணும், வெங்காயம், தக்காளி, பாவக்காய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிடுவான். இதெல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டும் ரெடி ஆகிடும். அப்படியே நடந்து போயினே இருப்பான். மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ்லேயே என்ட்ரன்ஸ் ஆவான். அப்படி என்ட்ரன்ஸ் ஆகும்போது அவங்க ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா பல ரத்தனை மாதிரி மின்ற வந்து தக்காளி தெரியும் அவனுக்கு. அது ஏன் அப்படி சொல்லணும்னா, அவ்வளோ வந்து அருமையாக அப்படி பழுத்து போய் தக்காளி சகப்பாக இருக்குது. நிறைய இடத்துல காயாக வைப்பாங்க, ஆனால் இவன் பார்க்குறது வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்குது. நம்ம எப்படி வந்து அவன் அந்த சொல்கிறான்னா, அது ரத்தனை மாதிரி இருக்குது, ரத்தனக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த தக்காளி கடையில் போய் நின்றுட்டு பார்த்தாங்க. அப்படியே கண்ணுக்கு மாற்ற தக்காளிலாம் எடுக்கிறான். அவன் வந்து கணக்கே வைக்கல, அவன் கண்ணுக்கு மாற்ற தக்காளிலாம் எடுக்கிறான். அவன் அது எப்படி சொல்கிறான்னா, நம்ம எஜிப்தில் டாட்டுகாமனுடைய புதையல் கிடைச்ச மாதிரி அவன் வந்து அதை உணர்றான். அவ்வளோ வந்து ஒரு அரிதான ஒரு விஷயமா கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளிலாம் எடுத்து போட்டுக்கிறான். அப்படி 2 கிலோ வாங்குறான். அப்படியே பக்கத்துலேயே வெங்காயமும் இருக்குது, அதையும் வாங்கிக்கிறான். இப்படி இதெல்லாம் வாங்கினே இருக்கும்போது அப்படியே மார்க்கெட் அப்படியே ஒரு ஓவர் வியூ ரவுண்ட் அடிச்சு பார்க்குறான். அப்படியே நின்ன இடத்துல இருந்து அவன் நின்ன அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி பார்க்குறான். ஒரு ஓரமாக ஒரு பாட்டி ரொம்பவே ஏழையாக இருக்க மாதிரி இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு. அவங்க வந்து ஒரு கீழே வந்து அப்படியே ஒரு தார்பாயை விரித்து வச்சுக்கிட்டு
அதை வச்சு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிலாம் வச்சுன்னா உட்காந்துருக்குறாங்க. அவங்க கிட்ட யாருமே போகல, அவங்க அப்படியே தனியாக உட்காந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட யாருமே போகல. இவன் என்ன பண்ணுறான், சரி யாருமே அந்த பக்கம் போகல, நம்ம போய் நம்மளுக்கு தேவையானது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட போகிறான். அந்த பாட்டிக்கிட்ட போய் பார்த்தா பாவக்காய் இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, இஞ்சி இருக்குது. ஸோ இது மட்டுமே அவங்க வச்சுருக்காங்க. உடனே அவன் போகிறான், ஓகே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது, போய் வாங்குவோம். அங்கே போய் நிற்பான். அந்த பாட்டி வந்து இவனை வந்து வெல்கம் பண்ணுறதே பயங்கரமாக இருக்கும். அவன் வந்து எப்படியா அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அவன் வந்து எப்படி வெல்கம் பண்ணுவாங்கன்னா, ராசாவா ராசா உனக்கு மனசுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போனி, நான் இந்த கிளவி உன்னை எதுவுமே நான் வற்புறுத்த மாட்டேன், எது வேணாலும் நீ வாங்கிக்கோ, உனக்கு எவ்வளோ பிடிக்குதோ வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற சில கடைகளில் அதெல்லாம் கிடையாது. நான் கவனிச்சிருக்கிறேன். நானே மார்க்கெட்லாம் போகும்போது நல்லா பார்த்துருக்கேன். நான் வந்து தக்காளி வாங்குறேன்னா எனக்கு தேவையான நான் எடுத்து போடுவேன். எனக்கு தேவையான எடுத்து போட்டு அதில் எதனா ஒரு சிலதை பிடிக்கலாம், அவன் அதை வற்புறுத்தி வாங்க வைப்பான். என்ன சொல்கிறேன்னா, சார் வாங்கிக்கோங்க சார், நல்லா இருக்குது சார், அது என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியல, அது நீங்கள் எடுத்து பாருங்கள், வீட்டில் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வீட்டில் வந்து வெட்டி பார்த்தா அது உண்மையே நல்லா இருக்காது, சொக்கையாக தான் இருக்கும், பழுத்து போய் ரொம்பவும் பழுத்து போயிருக்கும். இந்தமாரிலாம் அது பண்ணக்கூடாது. ஒரு 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 தொழிலாளி இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாட்டியை நாங்கள் வச்சது முக்கியமாக. அந்த பாட்டி எப்படி சொல்லுவோம்னா, உனக்கு மனசுக்கு பிடிச்சது நீ வாங்கிப்போ, எவ்வளோ நாள் வாங்கிக்கோ அப்படின்ட்டு பயங்கரமாக சுடிச்சு அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. இது உனக்கு ரொம்ப பிடிச்சிரும், ரொம்பவே அப்படியே சந்தோஷமாயிடும். ஏன்னா இந்த பாட்டி நம்மளை இப்படி வரவே இருக்குது. ஆனால் யாரும் இந்த பாட்டிக்கிட்ட எதுவும் வாங்கலையே, ஏன்னா எளிமையாக இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் இருக்குது, அதுவுமே நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவான், பாவக்காய், கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சிலாம் வாங்கிப்பான். இஞ்சி வாங்கிட்டு அப்புறம் அந்த காசு கொடுப்பான். அந்த காசு அந்த பாட்டி எப்படி வாங்கினான், அப்படியே மங்களகரமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு உள்ள ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சிரிப்போடு அந்த காசை வாங்கும். இவனால் அந்த காட்சி மறக்கவே முடியாது. அதுலேயே அதே சிந்தனை அப்படியே மூவ் பண்ணி போயிடுவான். அடுத்த கடைக்கு போகலாம். என்னென்னா இப்போ இவனோட லிஸ்ட்டை வாங்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்கு, பூண்டு. சரி பூண்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக பார்ப்பான். அந்த தூரத்தில் பார்க்கும்போது அவங்க ஒரு தனியாக ஒரு கடை தெரியும். அது என்ன கடைனா, வெங்காயம், பூண்டு, இன்னும் வேறு சில வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கிற ஒரு கடை. அந்த கடை எப்படி இருக்குன்னா, மேலே கூரெல்லாம் அமைச்சு டேபிள் தான் வச்சுருப்பான். அந்த டேபிள் எப்படி இருக்குன்னா, கஸ்டமர் அப்படியே கை வச்சு எட்டி எடுக்கிற அளவுக்கு அப்படியே ஸ்லோப்பாக இருக்கும். இங்கே கஸ்டமர் நின்று அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவ்வளோ ஸ்லோப்பாக அழகாக வச்சு அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து அந்த கடையை ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஒன்றே மூணு அந்த கடையை பார்த்துட்டு போவான். அந்த கடையை பார்த்து போகும்போது அப்படி என்ட்ரன்ஸ்ல என்ன ஆகும், வெங்காயம் அழுவி போயிருக்கும். அவங்க அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும். சரி இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூண்டை வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ அந்த பூண்டு காமிப்பாங்க, இங்கே எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூண்டு ஃபுல்லாக காஞ்சி போகிற ஸ்டேஜ். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக நல்லா அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இது எப்படின்னா அப்படியே மஞ்சள் கலரில் இருக்கும், காயிற ஸ்டேஜ். அது யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. இவன் என்ன பண்ணுவான், அந்த கடைக்காரன்கிட்ட வந்து சண்டை போட்டு இருப்பான். அவர் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்கும். அது வந்து படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்னதாக தான், ரொம்ப சின்னதாக தான் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அவன் வந்து கடுப்பாயிடுவான். அப்புறம் அந்த பூண்டு எனக்கு வேணான்னு சொல்லிடுவான். வேணான்னு சொல்லிட்டு நின்று இருப்பான். அப்படியே பக்கத்தில் ஒரு வினோதமான ஒரு அங்கிள் மாரி ஒரு வயசான ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், வெங்காயம் எவ்வளோ கிலோ அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து சொல்லுவோம் 15 ரூபாய் கிலோ அப்படின்னா. உடனே அந்த அங்கிள் தான் சொல்லுவார், இவ்வளோலாம் வந்து உண்மையாக இருக்காதப்பா, எதனா ஒரு பொய்யான விலையை சொல்லு, அப்போ தானே அடித்து பேசி உண்மையான ஒரு விலைக்கு வர முடியும் அப்படின்னு. இது வந்து இந்த கன்வர்சேஷன் வந்து கொஞ்சம் மாதிரி புரியாது, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ரியலாகவே நடந்தப்போ எனக்கே கொஞ்சம் நேரத்துக்கு புரியல. ரொம்ப டீப்பாக யோசிச்சதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு புரியுமே. அது என்ன அப்படின்ட்டு திருப்பி அதை படித்தாலும் அது புரியும். ஏன்னா இவ்வளோ உண்மையெல்லாம் இருக்காது, இதனால் ஒரு பொய்யான வேலையை சொல்ல அப்புறம் தான் உண்மையான வேலைக்கு வர முடியும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இப்போ என்ன இவ்வளோ உண்மையாக எங்கே போக போகிறீங்க, சொர்க்கத்துக்கு போக போகிறீங்களா அப்படின்ட்டு. சொர்க்கத்தில் போய் இடம் இருக்கணும், சொர்க்கத்தில் இடம் இருக்குது, அங்கே போக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படிமா முணுமுணுப்பார். என்ன சொல்லுவார்னா, சொர்க்கத்தில் தான் இருக்கிறானுங்க, இதில் வேறு எங்கேயும் சொர்க்கம்னு ஒன்று இருக்குதுன்னா அது இவங்க போக போகிறாங்க, லூசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முணுமுணு எடுத்து என்ன பண்ணுவார், அடுத்தது அவர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ வந்து நம்ம இந்த டீனேஜ் பையன் என்ன பண்ணுவான், அந்த பூண்டு வேணாம் வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புவான். சரியான மழை பிடிச்சிடும். அவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும், அப்படியே லைட்டாக தூரல் போட்டுருப்போம். அவன் திரும்புவான், வெறித்தனமாக மழை வரும், பயங்கரமாக மழை வரும். அப்படியே வேறு வழியே இல்லாமல் நின்றுடுவான். இப்போ இவனோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இவன் வந்து பிடிக்காத ஒரு கடை, அங்கே வந்து கிளம்பிடணும்னு இருக்கிறான், அப்படி ஒரு கடை. அப்புறம் என்ன ஆகுனா, அவனுடைய ஒரு சூழ்நிலை என்னன்னா, மழை பெஞ்சு நிற்குது, கொடை எடுத்துன்னு வரல, பயங்கரமாக மழை பெஞ்சது, வெளியே போனால் நனைஞ்சிருவோம், கையில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நனைஞ்சிரு, காசு நனைஞ்சிரு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நின்றுட்டுருக்கான். அப்படி அந்த வேறு வழியே இல்லாமல் நிற்கிறவனுடைய அந்த ஆதங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமாக இருக்கும். அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக நின்றுட்டுருப்பான். ஒரு மாதிரி கிட்டத்தட்ட
பைத்தியக்கார மாதிரியே நின்று இருப்பான்னு சொல்லலாம். எப்படா இங்கேருந்து நான் நவுருவேன் அப்படின்னு அந்த ஒரு ரசனை இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ரசிப்பான் அவன். அந்த மலை வந்துச்சு பார்த்தீங்களா காலையில், அந்த மலையை ரசித்த அவனே அந்த மலையை என்ன பண்ணுவான்னா வெறுத்துருவான் ஒரு ஸ்டேஜில். அது என்ன ஆகும்னா, அந்த மலை வந்ததால் தானே நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்றதால அவன் கடுப்பாயிடும். அப்புறம் இந்த மாதிரி அப்படியே கடுப்புலேயே அப்படி நின்றுனே இருக்கும்போது பளிச்சுன்னு அவன் மூஞ்சில் ஒரு தண்ணி அடிக்கும். ஏன்னா மழை ரொம்ப ஜோராக இருந்ததும் ரோட்டில் மழை தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு காரு கிராஸ் ஆகிடும் பயங்கரமான ஃபாஸ்ட்டாக. அப்படியே என்னடா அந்த கார் அப்படியே டயர்லேருந்து மூஞ்சில் தண்ணி அடிச்சிடும். அப்படியே கண்ணை மூடிடுவான். அந்த பளிச்சுன்னு அடிச்சு தான் அவன் அந்த கோபம், அந்த ஆதங்கம், அந்த வெறிகிரிலாம் அவனுக்கு போயிடும், இறங்கிடும். அப்படியே கண்ணை மூடி நின்றுடுவான். கண்ணை மூடி நின்றுட்டு அவன் 2 நிமிஷம் என்ன பண்ணுவான்னா அந்த உணர்வுகிட்ட பேசுவான். அது என்னன்னா, நம்மளே கண்ணை மூடி நாமளே பேசுகிற மாதிரி அது உள்ளுக்குள்ளேயே ஒரு சத்தம் வரும் நம்மளுக்கு. அது எப்படின்னா வேற யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த செகண்டே அவங்க இருக்கிற அந்த சூழலையே மறந்துட்டு அந்த உணர்வுக்கு அப்படியே உயிர் கொடுக்க ஆரம்பிப்பான். அதுக்கிட்ட பேசுவான். அந்த உணர்வு என்ன பண்ணால் அவங்ககிட்ட பேசும். அது ஒரு கன்வர்சேஷனாக இருக்கும். என்னன்னா, அவன் காலில் மேகத்துலேருந்து அவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து அவன் காலில் தான் நேராக அந்த மலை துளி விழுது, அவன் முகத்தில் விழுற சாரல கவனி அப்படின்ட்டு அதெல்லாம் உணர ஆரம்பிப்பான். அவன் அதை அப்படியே உணர்ந்ததும், அந்த இயற்கையை உணர்ந்ததும் மொத்த கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டென்ஷனு அது எல்லாமே அவனுக்கு போயிடும். அது எல்லாமே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, சுற்றி நடக்கிறத ரசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் பெஞ்சிட்டே தான் இருக்கும் வேணாமா. அப்படியே என்ன பண்ணுவான், அப்படியே லைட்டாக அப்படியே கையில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். என்னென்ன பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பெரிய வெஜிடபிள் கடைக்காரன் தாரப்பத்திரி ஒன்று அந்த பிளாஸ்டிக்கை போட்டு மறைச்சிட்டு இருப்பான், காய்கறிலாம் நனையக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்படியே என்ன பண்ணுவான், அப்படியே ரேண்டமாக அப்படி திரும்பி பார்ப்பான். அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி தொப்பரையாக நனைஞ்சிக்கிட்டு அதே சிரிப்போட, இவங்ககிட்ட அந்த காசு வரும்போது என்ன சிரிப்பு இருந்துச்சோ அதே சிரிப்போட என்ன பண்ண வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும். ஒருத்தன் கோடை பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயத்தை அப்படியே தனியாக வித்தியாசமாக கவனிப்பான். அப்படியே ஒரு வாசனை வரும் அவனுக்கு அந்த இடத்துலேருந்து. என்னென்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு கடையில் சுட சுட பஜ்ஜி போடுவாங்க, வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க. அந்த வாசனை வரும். அவங்களை சுற்றி நிற்கிறவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவான். எப்படின்னா, அந்த வாழைக்காய் பஜ்ஜி எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டிங்க மாதிரி அங்கேருந்து அவனை காத்துக்கின்னு இருந்தாங்க அந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த பஜ்ஜியை எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு கொடுத்து அதை கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிறவங்களாம் இருப்பாங்க, தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அந்தமாரி நானும் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறான், அதை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் அப்படியே ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. அப்படி திரும்பி பார்க்குறான். ஒரு வயசான தாத்தா சைக்கிள் ஓட்டினாரு. அவங்க அப்படியே பாட்டு பாடினாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மலையில் நனைஞ்சினே வராங்க இவர். அப்போ அவன் கவனிக்கிறாங்க. அப்படியே அவனை பார்க்குறான். ரசனையான ஆட்கள் இப்போ என்ன இதில் நான் அதில் தெளிவாக சொல்ல வந்திருக்குன்னா, ரசனையான ஆட்கள் மட்டுமே இப்போ அவங்க கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ நேரம் அவன் எரிச்சலாக இருந்தால் அதே மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இவங்களாம் யாருமே அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ரசனையை அவன் ரசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதுக்கான மக்களையும் அவன் பார்க்க ஆரம்பிப்பான். அந்த விஷன் மாறிடும், அவன் பார்க்குற விஷன். ஸோ அப்படியே என்ன அவன் அந்த பாட்டு பாருன்னு அப்படியே வயசானவர் அப்படியே சைக்கிள் அப்படியே பூ மாதிரி மிச்சின்னு போவார். அப்படியே பொறுமையாக அப்படி மூவ் பண்ணி போவார். அந்த மழை வருதுன்னு சொல்லிட்டு அவசரமாக கூட கிடையாது. அப்படி பொறுமையாக மெதுவாக மறிச்சிட்டு போயிருப்பார். அந்த மாதிரி போயிட்டு இருப்பார். அப்புறம் அப்படியே இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, தொப்புன்னு அப்படியே குதிப்பார் ஒரு தண்ணியில். என்னென்னு பார்த்தா ஒரு 60 வயசு ஒரு தாத்தா அவர் என்ஜாய் பண்ணுவார். அந்த தண்ணி தேங்கிச்சு. அவர் சின்ன வயசு ஞாபகம். அந்த குழந்தைங்களாம் எகிரி குதிக்க மாதிரிலாம் தண்ணியெலாம் தேங்கிச்சு. அந்தமாரி அவர் எகிரி குதிச்சு அவரோடய விளாட்றாரு. அதில் அவன் அப்படியே உணர்றான். அவர் புவி அந்த சுற்று விசையால் என்னமோ ஒரு வயசு ஆகிடுச்சு. ஆனால் மனசளவில் அவர் வயசு ஆகலை. 16 வயசு பையன் தான் போல இது இவருக்கு. அப்படியே ஒரு அழகாக அப்படியே அந்த தண்ணி கூட விளையாடினே போயினே இருப்பார். அப்புறம் நிறைய பேர் ஓரமாக ஒதுங்கி இருப்பாங்க. மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கடையாக பார்த்து நின்றுடுவாங்க. இதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே என்ன ஆகும்னா, அந்த நம்ம மழை பெய்யும் போது பனி மூட்டை இறங்கும். அப்படியே ஃபாகியாக இருக்கும். அப்படியே அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அப்படியே தூரமாக இருக்கிற பொருள்லாம் தெரியாது. ஆனால் தான் மழை பெஞ்சிச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில் லைட் ஆன் பண்ணிடுவாங்க. தூரமாக இருந்து வரப்பெல்லாம் தெரியாது. அப்படியே ஃபாகியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அப்படியே சுற்றி பார்த்துனே இருப்பான். அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ரசிச்சுட்டே இருப்பான். அப்போ தூரமாக ஒருத்தவங்க நடந்து வருவாங்க. அது இவன் இப்போ ரசிச்சுட்டே இருந்தால இதுலேயுமே அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் மாதிரி சொல்லலாம். அவனுக்கு அப்படியே கொஞ்சம் மனசு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே முகம் வருத்தமாக ஒருத்தவங்க நடந்து வந்துனே இருப்பாங்க. பக்கத்தில் ஒரு குழந்தை அப்படி கூட அவங்க கூடயே கையை பிடிச்சிட்டு ஒரு குழந்தை வரும். அவங்கள அப்படியே விட்டு பார்ப்பான். அவங்க ஜாக்கெட்டில் ஒட்டு போட்டு துணி தச்சு இருக்கும்.
அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க வந்து கொடை வாங்க கூட வசதி இல்லாமல் அவ்வளோ வந்து ஏழ்மையாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொடை வாங்க கூட வசதி இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே குழந்தைய வந்து அப்படியே முந்தானியை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. அந்த முந்தானியை வச்சு மறைச்சி அந்த குழந்தை நனையாமல் கூப்பிட்டு வந்தாங்க. அது என்னமோ நனையும், அது வேற விஷயம். ஆனால் நேரடியாக தூள்லாம் வந்து மேலே விழாது. அதனால் அப்படியே மறைச்சி வச்சுட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் இவங்க முகம் அப்படியே வாடி போயிருக்குது. அது பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுது. இது என்னன்னா, அவன் அந்த 2 வெர்ஷனையும் பார்க்குறான். ஒன்று வந்து அந்த மலையை ரசிச்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அப்படி போனவங்களும் இருக்காங்க. இன்னொருத்த வந்து அதில் வேறு வழி இல்லாமல் அவங்க சூழ்நிலைக்காக கஷ்டத்தில் போகிறவங்களும் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த 2 வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் பார்த்து முடிச்சிடும். அப்புறம் பயங்கரமாக ஃபாகாக இருக்கும். அதான் அது எப்படின்னா அந்த மங்கலாக ஆகிடும். அப்படியே மழை பெஞ்சு அந்த பனிமூட்டை மாரி ஆகிடும். அந்த பனிமூட்டை மாரி ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே ரேண்டமாக பார்த்துட்டே இருப்பான். அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல மின்னும் அப்படியே ஒரு விஷயம். அது எப்படின்னா அவன் அப்படியே ஒளிருவான் அந்த இடம். அதை அப்படியே ஒத்து கவனிப்பான். இது என்னடா இது ஒளிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தா அது என்னென்னு பார்த்தா ஒரு பொண்ணு. அது ஒரு பொண்ணு அப்படின்றது அவனுக்கு தெரியும். அப்படியே பார்ப்பான். அது அப்படியே பயங்கரமாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த பொண்ணு அப்படியே மின்னிட்டு இருக்கும். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு இவனுக்கு இதய துடிப்புலாம் அப்படியே வேற லெவலில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே அவனுடைய நெஞ்ச பொழகிற மாதிரி இருக்கும். அப்படின்ற மாதிரி அவன் இதய துடிப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அப்படியே நடுக்கத்தோடையாக பார்ப்பான். அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு எப்படி ரசிக்கிறதுனே தெரியாது அந்த பொண்ணை. அப்படியே என்ன பண்ணுவான், அப்படி கீழே இருந்து ஆரம்பிப்பான். அப்படி கீழே அந்த காலை பார்த்தா அவன் என்ன ஆயிருக்குன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, தாமரை இலையில தண்ணி ஊற்றினா அது வந்து இலையோட இலையா ஒட்டாது. அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா அப்படியே முத்து மாதிரி மேலே மெதுவும், முத்தாட்ட மேலே மெதுவும். அந்த மாதிரி அவருடைய காலில் அந்த தண்ணி நிற்கிது அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்படியே என்ன பண்ணுவான், அப்படி மேலே போவான். மேலே போய் பார்த்தா அவங்க போட்டிருக்க புடவை, அந்த புடவை எப்படி இருக்குன்னா தங்கத்தையும் பிங்க்கு இளஞ்சிவப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலரில் இருக்கும். அப்படியே பயங்கரமாக ஜொலிச்சுட்டு இருக்கும் அந்த கலரு. அப்படியே என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரசிக்கிறான். அப்படியே பார்க்குறான். இடுப்பு தெரியுது அந்த பொண்ணு வந்து புடவை. ஆனால் இடுப்புக்கு தனியாக அந்த ஏரியாவில் அப்படியே மறைக்கவே முடியாத மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த பார்த்து அந்த ஸ்கின்னு கலரை பார்த்து, தோல் கலரை பார்த்து அப்படியே பளிர்ந்து இருக்குது. இது அவனுக்கு அப்படியே அந்த மழை பெய்கிற அந்த ஃபாகு இருட்டு இருக்குதுன்றது அதெல்லாம் அப்படியே பயங்கரமாக மின்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் பார்த்து அவன் ரசிக்கிறான் பயங்கரமாக. அதெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறான், அப்படியே மேலே இன்னும் கொஞ்சம் மேலே போகிறான். அப்படியே பார்வையில் பார்க்குறான். எப்படின்னா ஈர்ப்பு விஷயம் எதிர்த்து நிற்கிது. அந்த மாதிரி இதுக்கு அவருடைய மார்பகங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போகிறான். முகத்தை பார்த்தா அவன் அழகாக அப்படியே முடி அப்படி எடுத்து விட்டு அவன் மூஞ்சி அப்படியே பார்க்குறான். அவன் அப்படி பார்த்ததுமே அவன் அப்படியே நடுங்குது. அவனுடைய அந்த தொடைய தசைகள் நடுங்கிறது அப்படியே அவனால் உணர முடியுது. அந்தளவுக்கு அப்படியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே என்ன பண்ணுறான், அப்படியே ரசிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு மனசில் படபடன்னு அடிக்குது. என்னானாலும் சரி போய் பார்க்கறது அந்த பொண்ணு எப்படியாச்சும் கிட்ட போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்ணுறான், அப்படி ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அப்படி முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அப்படி ஒரு கார் வேகமாக போடுறது, பளிச்சுன்னு முடிஞ்சது மறுபடியும் ஒரு தண்ணி. இவன் இருக்கிற இந்த ஆர்வத்துக்கு அந்த கார் போத்தனா அவன் கண்டுக்கவே இல்லை. அது எதனா போகுது என்ன ஆனால் ஆகட்டும். ஆனால் நம்ம போனோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மூஞ்சிக்கிற அப்படி தண்ணியை தொலைச்சிட்டு அப்படி முன்னாடி போக பார்க்குறான். 2வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அந்த பொண்ணை தான் அவன் போயிட்டுக்கிறான். இங்கே உடனே எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அது கொஞ்ச நேரத்தில் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக ரொம்ப ஓடுறான். அங்கே போய் பார்த்தா ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்க. அந்த அம்மாட்ட போய் கேட்குறான், சரி அம்மா அந்த மாதிரி இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க, எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு கேட்குறான். அந்த அம்மா வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாங்க, இல்லைப்பா மழை ஆரம்பிச்சதுலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன், அப்படி எதுவும் பொண்ணுலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்தது அந்த பொம்மையை நாள் தான் நின்றுக்கிறோம், இம்மா நேரம் இங்கே தான் எடுக்கிறோம், வேறு யாருமே வந்து போகல அப்படிங்கிறதும். அது என்ன மாதிரி இடம் என்னன்னா ஒரு துணிக்கடை. அது ஒரு துணிக்கடை வந்து ஒரு மூடிப்போன ஒரு துணிக்கடை. அது வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு பாலடைஞ்ச துணிக்கடை, அதில் வச்ச ஒரு பொம்மை வெளியே நின்றுட்டு இருக்கு. இவன் வந்து ஏற்றுக்காங்க, சரி வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் போட்டு வந்து குத்துது. என்னன்னு தெரியுது, எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே நின்று இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. அங்கே போய் நின்றுட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவன் எதிர்பாராத ஒரு விஷயம், அப்படியே அவன் ஷாக் ஆகிடான். என்னன்னா இவன் பார்த்த அந்த பொண்ணும் அந்த பொண்ணு அப்படியே சேம் மைக்கில் இருக்கு. இவனோடய ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்படியே ஒரு சந்தேகமாகவே நின்றுட்டுருக்கான். இது என்னவாடா இருக்கும், இல்லை அது பொண்ணு தான் அப்படின்ட்டு உறுதியாக இருக்கான். அப்போ
அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வினோதமான ஒரு அங்கிள் வந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவர். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ அப்படியே அவர் சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் அந்த பக்கமே வருவார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அப்போ வந்து அது அந்த கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுட்டு இருக்கும். அவர் வந்து சொல்லுவார், பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு. ஆனால் என்னன்னா, அந்த மழை பெஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சா இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லுவார். இந்த இல்யூஷன் இருக்கே ரொம்ப மோசமாக பண்ணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் மாட்டுன்னு போயிடுவார். இவன் பயங்கரமாக சிரிப்பான். இவன் வந்து சிரிப்பே அட முடியாது, பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். அப்படியே மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கருமேகங்கள்லாம் நவுந்து வானம் அப்படியே வெள்ளி மாரி அப்படியே ஜொலிக்கும். அதுடைய பின்மா அப்படியே ரோட்டில் அடிக்கும். மழை பெஞ்சு தண்ணி ஈரமாக எழுதுல ரோட்டில் அது ரிஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷனே அப்படியே அவன் சிரிச்சுட்டு அப்படியே அந்த ரோட்டில் அப்படியே நடந்து அவன் வீட்டுக்கு போகிறான். பயங்கரமாக சிரிக்கிறான். இப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை முடிச்சிருப்பேன். அது என்னன்னா, அது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அந்த புக்கு அப்படியே கதை முடிஞ்சிடும். அவன் அப்படியே நடந்து சிரிச்சுனே வீட்டுக்கு போகிறான். அது என்னன்னா இல்யூஷன். அவன் உண்மையுமே அப்படி ஒரு பொண்ணை அங்கே பார்க்கல, அதான் உண்மை. அது என்னன்னா, அந்த பொண்ணையில் ஒரு பொம்மை, அதான் ஒரு அந்த அந்த பொம்மையை பார்த்து அது ஒரு பொண்ணாக நினச்சி அதை வந்து அவனுடைய கற்பனையில் அது ஒரு பொண்ணாக வந்துருச்சு. அதனால் அவன் அந்த மேலே அதை ரசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படி போய் அந்த உண்மை தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அது அந்த பொம்மை தான், பொண்ணுலாம் கிடையாது அப்படின்ட்டு அவன் சிரிச்சுனே போகிறான். இப்படி தான் ஸ்டோரி முடிஞ்சிருவான். அது என்னன்னா, எனக்கு எப்படி நடந்ததுன்னா, அது ஒரு செகண்டை நான் பார்த்தேன். அது டக்குன்னு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் அது பொம்மை மாதிரி, ஓகே இது பொம்மைடா விஷயம், அது இந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கானுங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கானுங்க அந்த பொம்மையை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறமா அதை தான் யோசிச்சேன், சரி இது நம்ம கதையை கொடுத்தா எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம கதையாக வந்தது. அவ்வளோதான் பேஷன் கதை.